ஒரு பெரிய தமிழ் வார இதழில் ஒரு நல்ல எழுத்தாளர் தமிழருவி மணியன் அப்படிங்கிறவர் ஒரு ஆங்கில கவிதையை மொழிபெயர்த்து எழுதியிருந்தார். அதை இன்றைக்கு சமூகத்தினுடைய சிந்தனை கருதி சமய விழாவில் சொல்வதில் நான் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு பெரிய பையன் சாஃப்ட்வேர் முடித்து நல்ல வேலைக்கு முடித்து வெளிநாட்டுக்கு போயிட்டான். 73 வயசு அவன் அம்மாவுக்கு. அவன் வந்துடுவான்னு எதிர்பார்த்தா வரலை. மாமிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுத்து. ஒரு கையில் நெஞ்சை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் பேனாவை எடுத்து அவன் பையனுக்கு ஒரு லெட்டர் எழுதினான். மகனே, நீ பிறந்த அன்று வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டு வைத்தேன். நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது. நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய். எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது. எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுகநிழலும் தருகிறது. பரவாயில்லை மகனே, என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து ஏங்கிப் போனேன். இன்று எங்கள் உடல் முழுக்க ஈமொய்த்த செய்தி உன்னை வந்து சேர்ந்தது. அப்போது கூட நீ இமெயிலில் தான் மூழ்கிக் கொண்டிருக்கிறாய். எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும். அழாதே, இப்படிக்கு அம்மா. அதை படிச்சுட்டு என் பங்குக்கு நான் 2 வார்த்தை சேர்த்தேன். அப்படியே அவசர விசா கிடைத்து வந்தாலும் ஈம காரியங்களை 3 நாளைக்கு மேல் செய்யாதே. தொடர்ந்து தலைகுளித்தால் 4வது நாள் உனக்கு ஜலதோஷம் வந்துவிடும். மாத்திரை கொடுப்பதற்கு அம்மா மயான பூமியில் சாம்பலாய் இருப்பேன். இது சத்தியம். இந்த நிகழ்வை பார்க்கின்றவர்கள் இனியேனும் நீங்கள் வாழ்க்கையில் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த நிகழ்வை பார்த்த பிறகாவது தாயை தெய்வமாக மதித்தால் அந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்பதை நான் பெருமையோடும் கர்வத்தோடும் சொல்லிக்கொள்வேன். உலகத்திலே உள்ள அத்தனை வேத விற்பன்னர்களுக்கும் சொல்கின்றேன், அத்தனை ஞானிகளுக்கும் சொல்கின்றேன், அத்தனை இளைஞர்களுக்கும் தைரியமாக சொல்கின்றேன், நான் ஒருபோதும் மேடைகளில் ஏறிவிட்டால் அச்சப்படுவதில்லை. இருக்கின்ற போது நீங்கள் கவனிக்காமல் இருந்துவிட்டு இறந்த பிறகு அவர்களுக்கு தவசத்தை கோடி கோடியாக கொட்டி செய்வதில் ஒருபோதும் பயன் கிடையாது என்கின்ற செய்தியை இந்த பக்தி திருவிழாவில் தைரியமாக சொல்கின்றேன். நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் சொல்கின்றார். என் தாயினுடைய திருவடி தான் எனக்கு சொர்க்கம் என்று சொல்கிறார். உலகத்தில் எந்த இலக்கியமாக இருக்கட்டும், எந்த பக்தி இலக்கியமாக இருக்கட்டும், தாய்மை தான் மேன்மைப்படுத்தப்பட்ட செய்தி. சுவாமி விவேகானந்தர் பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுட்டு இருக்கார். வாதியார் கேட்கிறார், உனக்கு என்ன ஆசை? இன்ஜினியர். உனக்கு என்ன ஆசை? டாக்டர். விவேகானந்தர் மட்டும் எந்திருந்து சொன்னார், நான் ஒரு குதிரை ஓட்டி ஆகணும். நடந்த உண்மை, வரலாறு, படித்த செய்தி. மாணவர்கள்லாம் கழுக்குன்னு சிரிச்சாங்க. என்ன, நீ ஒரு குதிரை ஓட்டி ஆகணுமா? அழுதுன்னே ஆத்துக்கு வந்தா. என்னப்பா நடந்ததுன்னு தாயார் கேட்கிறார். அம்மா, கிளாஸ் டீச்சர் கேட்டாருமா, ஒவ்வொருத்தரும் என்னவாக போறேன். நான் ஒரு குதிரை ஓட்டி ஆகணும்னு சொன்னேன். ராஜா, அதுல தப்பே இல்லடா, நீ குதிரை ஓட்டணும். எப்படி தெரியுமாடா ஓட்டணும் அப்படின்னு வலது கையை அப்படி காமிச்சா அந்த இடத்துல பரந்தாமன் பார்த்த சாரதி கீதாச்சாரத்துல ஓட்டிக்கிட்டு இருக்கான். அந்த போர்க்களத்துல அந்த தாய் சொன்னா, டே நீ குதிரை ஓட்டியா வரணும், வெறும் சாரதியாலடா, பார்த்த சாரதி கண்ணனை போல இந்த தேசத்திற்கு ஒரு குதிரை ஓட்டியா வரணும்னா நான் இன்றைக்கு சொல்கின்றேன், அந்த தாய் விதைத்த அந்த மந்திர சொற்கள் தான் இந்த தேசத்திலே காவி என்கின்ற ஒன்றை புனிதமாக இந்து மதம் என்பதை தேரோட்டியாக ஓட்டி செய்த பார்த்த சாரதி இந்த இந்திய மண்ணில் தோன்றிய விவேகானந்தர் என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த மன்றத்தில் பதிவு செய்கின்றேன்.